Welcome to CSS series. So, இன்னைக்கு நம்ம CSS introduction பார்ப்போமா? CSS னா என்ன? அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் property and value அப்படின்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். So, CSS stands for cascading style sheet. Cascading அப்படின்னா ஒரு algorithm. So, இப்போ நம்ம style sheetல HTML கோட் பண்ணதுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணதுக்காக ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டைல் ஷீட்டையும் HTML டாக்குமெண்ட்டையும் கம்பைன் பண்ணுறது தான் கேஸ்கேடிங். ஸோ இட் இஸ் அ ஸ்டைல் ஷீட் லாங்குவேஜ் விச் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் தி லுக் அண்ட் ஃபார்மேட்டிங். ஒரு டாக்குமெண்ட் எழுதியிருக்கோம், அந்த டாக்குமெண்ட்டோடைய லுக்கு ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம CSS மூலயமா கோட் பண்ணும். ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் மாதிரி HTMLக்கு. ஸோ இதுதான் CSSல ஒரு குட்டி எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் பீன் இருக்கு இல்லையா, இது பி டேகை ரெப்ரசென்ட் பண்ணும். இது வந்துட்டு செலக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கர்லி பிரேசஸ்குள்ளே நம்ம எழுதுகிற அந்த பிளாக் ஆஃப் கோடு தான் டிக்ளரேஷன் பிளாக். அண்ட் அதில் நம்ம ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ. ஸோ இப்போ மோர் தேன் ஒன் ப்ராப்பர்ட்டி எழுதணும் அப்படின்னா நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிப்போம். செலக்டார் இண்டிகேட்ஸ் தி HTML எலமெண்ட். ஸோ இப்போது நான் நிறையா பேரா டேக், ஹெட்டிங் டேக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஹெட்டிங் டேக்லாம் நார்மலாக இருக்கணும், பட் பேரா டேகுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் எக்ஸ்டர்னல் லிங்க் யூஸ் பண்ணி நான் என்னுடைய பி டேகை செலக்ட் பண்ணுவேன். ஸோ அதை தான் செலக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த டேகுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம CSSல செலக்ட் பண்ணுவோம், அதுதான் செலக்டார். நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் பிளாக். அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சொன்ன மாதிரியே அதே தான். ஸோ இப்போது ஒரு டிக்ளரேஷன் பிளாக்குள்ள ஒன்று இல்லை மோர் தேன் ஒன் டிக்ளரேஷன்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் செமிகோலன் யூஸ் பண்ணி நான் செப்பரேட் பண்ணுவேன். ஸோ ஒரு டிக்ளரேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அண்ட் இட்ஸ் வேல்யூ. ஸோ ப்ராப்பர்ட்டியும் வேல்யூவையும் செப்பரேட் பண்ணுறது இந்த கோலன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஆட்ரிபியூட் ஆஃப் HTML எலமெண்ட். இது வந்துட்டு கலர், பேக்ரவுண்ட் கலர், ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி, இதெல்லாமே வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம வேல்யூஸ் அப்படின்னு நேம் பண்ணுறோம். இப்போ கலர் எடுத்துக்கிட்டால் ப்ளூ கலர், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்னா லெஃப்டா ரைட்டா சென்டர் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்ற வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபாண்ட் சைஸ் அப்படின்னா என்ன சைஸில் நமக்கு ஃபாண்ட் வந்துட்டு வியூ ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் CSS உடைய பேசிக். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு டாப்பிக்கையும் எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ இதுதான் CSS எழுதுறதுக்கு முன்னாடி தெரிய வேண்டியது. If you have any doubts, please contact. Stay tuned for the upcoming videos.